அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் வாழப்பாடி அருகே ஆதரவாளர்களை சந்திக்க சென்ற எம்எல்ஏ அருள் வாகனத்தை பாமகவினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல். சேலம் வாழப்பாடி அருகே ஆதரவாளர்களை சந்திக்க சென்ற எம்எல்ஏ அருள் வாகனத்தை பாமகவினர் தடுத்து நிறுத்தி தாக்குதல் சம்பவம் என்பது அங்கு நடைபெற்றிருக்கிறது. ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் வாகனத்தை தடுத்து நிறுத்திய பாமகவினர் மற்றும் அருள் ஆதரவாளர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக மாறியிருக்கிறது. எம்எல்ஏ அருள் பயணித்த அவருடைய வாகனமும் தாக்குதல் முயற்சி நடைபெற்றிருக்கிறது. இது பாமகவினர் அருள் பயணித்த வாகனத்தை தடுத்து நிறுத்திய போது அவருடைய காரை தாக்குதல் செய்ததாகவும் அப்போது அருளுடைய ஆதரவாளர்கள் மற்றும் பாமகவினர் இடையேயான ஒரு மோதல் என்பது அங்கே நடந்திருக்கிறது. எம்எல்ஏ அருளுடன் சென்ற வாகனங்களை தாக்கி வயலுக்குள் இறக்கி அந்த காட்சி நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக ராமதாசனுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அங்கு வாழப்பாடி பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களை சந்திக்க சென்றிருக்கிறார். அப்போது அவருடன் இருக்கக்கூடிய அந்த கார்கள் மற்றும் வாகனங்களை பாமகவினர் அங்கே மறித்திருக்கின்றனர். மறித்து அங்கே தாக்குதல் சம்பவம் என்பது நடைபெற செய்திருக்கிறது. அப்போது எம்எல்ஏ அருளுடைய ஆதரவாளர்கள் மற்றும் பாமகவினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆதரவாளர்கள் பயணித்த அவருடைய கார்கள் வாகனங்கள் வயலுக்குள் இறக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடிகிறது. எம்எல்ஏ அருள் மற்றும் ஆதரவாளர்கள் நோக்கி பாமகவினர் சரமாரியாக கற்களை வீச தொடங்கியிருக்கிறார்கள். கல்வீச்சுக்கு மத்தியிலும் திரும்பி செல்லாமல் எம்எல்ஏ அருள் காரிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதரவாளர்கள் சூழ்ந்து கொண்டு எம்எல்ஏ அருள் மீது கற்கள் விழாமல் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தன்னை கொலை செய்ய பாமகவினர் முயற்சிப்பதாக எம்எல்ஏ அருள் பரபரப்பாக ஒரு புகார் ஒன்றையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் மீது நேற்று முன்தினம் கூட தஞ்சாவூர் பகுதியில இதேபோன்று அருள் சென்ற போது அங்கு இருக்கக்கூடிய பாமகவினர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். மேலும் சேலம் பகுதியில் வாழைப்பாடி பகுதியில் அவருடைய ஆதரவாளர்களை சந்திக்க சென்ற போது எம்எல்ஏ அருள் மீது பாமகவினர் தாக்குதல் முயற்சியை ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய வாகனங்கள் தாக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. எம்எல்ஏ அருளுடைய ஆதரவாளர்கள் அவருடைய வாகனத்தை சுற்றி நின்று கொண்டு பாமகவினருடைய தாக்குதலை அருளை காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. பாமகவினர் மற்றும் ராமதாஸ் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அருள் பயணிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேரடியாகவே பாமகவினர் மற்றும் எம்எல்ஏ அருளுடைய ஆதரவாளர்களிடையான அந்த மோதல் போக்கு என்பது நடைபெற்றிருக்கிறது. பாமகவினர் தொடர்ச்சியாக கல்வீசி இருக்கிறார்கள். அதில் வாகனங்கள் சேதமடைந்திருக்கிறது. மேலும் எம்எல்ஏ அருளுடைய ஆதரவாளர்கள் பயணித்த வாகனங்கள் தாக்கப்பட்டு அது வயல்வெளிகளில் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமகவில் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த பகுதிகளில் பாமகவினர் தொடர்ந்து அவர்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். அங்கு வந்து அவர்கள் கூட்டம் நடத்துவது இது போன்ற பணியில் ஈடுபடுவதெல்லாம் அவருடைய எதிர்ப்புகளை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். இருப்பினும் இந்த நிலையில் தான் பாமக எம்எல்ஏ அருள் வாழைப்பாடி பகுதியில் அவருடைய ஆதரவாளர்களை சந்திக்க சென்ற போது இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது.